ஒரு கப் பொரி இருந்தால் போதுங்க. நம்ம சட்டுன்னு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டோ செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து பொரி சேர்த்தாச்சு. பொரியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்தாச்சு. 1/4 கப் அளவுக்கு வந்து புளிச்ச தயிர் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது அந்த ரவை பொரி எல்லாமே வந்து இந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி வரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வேற ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி நல்லா வந்து மாவு பக்கத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் பனியார் கடாயை வச்சுருக்கேன். பனியார் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டோம்னா சூப்பரான சுவையான பொரி குழி பனியார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.